ஆக்சுவலாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது விஜய் சேதுபதி சார் கிட்ட பேசிட்டு உள்ளே போனீங்க. ஆனால் நீங்கள் எக்ஸிட் ஆகும்போது அந்த கன்ஃபெஷன் ரூம் டோர் வழியாகவே வந்துட்டீங்க, அவரை பார்க்கல. ஸோ மறுபடியும் வீட்டுக்குள்ளே போவீங்களா? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மேம் ஆக்சுவலாக நான் வந்து இந்த இதை பிரேக் பண்ணிட்டேன், நான் இந்த கான்ட்ராக்டை பிரேக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து விஜய் டிவியில் ஃபர்தராக எனக்கு எந்த ப்ராஜெக்ட்ஸும் எனக்கு வேண்டாம், இதுக்கு மேலே இந்த நேமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் தான் நான் வந்துட்டேன். இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா நாட் ஃபார் எனி பப்ளிசிட்டி அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். இதை நான் பர்சனலாக யாரையுமே வந்து அட்டாக் பண்ணலை. அண்ட் அவங்களோட எந்த ஒரு பர்சனல் எனக்கு ஒப்பீனியனுமே எனக்கு கிடையாது, சேனல் மேலேயும் சரி விஜய் சேதுபதி சார் மேலேயும் சரி. ஆஸ் அ பப்ளிக் ஒப்பீனியனாகவும் உள்ள கண்டஸ்டண்ட்டாக நான் போயிருந்தேன் அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன்லேயும் நான் பார்த்த அந்த ரியாலிட்டி விஷயத்தில் சொல்கிறேன். விஜய் சேதுபதி சாரை நான் மீட் பண்ணல, பட் அவரோட அந்த ஹோஸ்டிங் இதில் வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுவும் இல்லாமல் இவரோட ஒரு கேமுக்குன்னு ஃபார்மேட் இருக்கும், ஒரு ரூல் இருக்கும், அது எல்லாத்தையுமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த அக்ரிமெண்ட் வாட் எவர் இட் இஸ், பட் அந்த அக்ரிமெண்ட் பேஸாக இருக்கட்டும், அந்த ஃபார்மேட் வந்து கரெக்டாக ஈக்குவலாக எல்லாருக்குமே வந்து ஈவனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ரூல் வந்து பிரேக் பண்ணாமல் இவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். தப்புனா தப்பு தான், டிக்னிட்டி குறைதா தூக்கி வெளியே போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கரெக்டான விஷயத்தை நம்மக்கிட்ட காட்டணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று நான் என்ன கேட்குறேன், விஜய் சேதுபதி சார் அவ்வளோ நல்லா ஹோஸ்டிங் பற்றி நான் சொல்ல, அவரோட ஒர்க் பற்றி நான் எதுவுமே சொல்ல வரல. பட் என்ன சொல்கிறேன், கேமாக வரும்போது அது கேமாக தான் இருக்கணும், அந்த ரூலை வந்து பிரேக் பண்ணக்கூடாது. பிரஜன் வந்து அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க, வாட் எவர் இட் இஸ், அது பர்சனல் இருந்துட்டு போகுது. ஆனால் பிரஜன் கூட கார் டிரைவ்லாம் வெளியே போயிட்டு வந்தாங்கல்ல, ஐ மீன் கேமில் இருக்கும் போதே போயிட்டு திரும்ப கார் வந்துச்சுல்ல, அது கார் ரைடு, அவர் போனார், அவர் கூட தான் போனாங்க, பேசினாங்க, நமக்கு தெரியாதே மேம். வாட் எவர் இட் இஸ், என்ன மேம் இது என்ன ஐடென்சிக்காக இருக்குது, இது என்ன ஐடென்சிக்கு கேமாக என்ன, இது யாருக்குமே என்ன புரியாதா தெரியாது, அங்கே உள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே மறைச்சி தான் காட்டுறாங்க. இது மட்டும் எப்படி நம்ம இதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு உங்களால் நிரூபிக்க முடியும்? இருக்குன்னு தெரியாது, இல்லைன்னு தெரியாது, இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியே தான் இன்னமும் வச்சுட்டு இருப்பாங்க. இது இருக்கா இல்லையா, இது உண்மையா பொய்யா, இது ரியாலிட்டி ஷோவா இல்லை ஸ்கிரிப்டடா, இது என்னதான் சொல்றதுயா அப்படின்னு சொல்லிடுங்கிற மாதிரி தான் இந்த கொஸ்டின்ஸ் இப்போவும் இருக்கு. ஸோ வந்து அதான் சொல்கிறேன், அவர் ஃபேவரிசம் பண்ணுறாரு, ஒரு கரெக்டான ஜட்ஜ்மெண்டல் கொடுக்கறது கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் ஃபேர், இது அன்ஃபேர் ஆக மொத்தத்தில் எல்லா விதத்துலையுமே பார்க்கும்போது.